அன்னோன் கலர் யூஸ் பண்ண பிரியாணியில் ஹை கலர் வேல்யூ ஃபுட்டு அது இன்னைக்கு நம்மளை அறியாமையே நம்மளோட கல்ச்சருக்குள்ளே நிறைய வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு என்னோட சின்ன வயசுலலாம் நான் பிரியாணின்னு சாப்பிட்றது ரொம்ப 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 ரேராக இருந்தது. இன்னைக்கு பார்த்தா தெருவுக்கு 4 கடை, ஸ்ட்ரீட்டுக்கு 10 கடை இருக்குது. போட்டி போட்டுட்டு வியாபாரம், விடிய வியாபாரம். இது எல்லாமே இட்ஸ் நாட் அ ஹெல்த்தி. அந்த பிரியாணியில் கூட நம்ம வந்து ப்ராப்பராக எண்ணெய் யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய பாரம்பரிய பிரியாணிக்காரங்க இருக்கிறாங்க, நல்லா பண்ணக்கூடியவங்க இருக்காங்க. ஆனால் சில பேர் அந்த காசுக்கு ஆசைப்பட்டு அந்த பிரியாணியில் நிறைய ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணுவாங்க, நிறைய கலர்ஸ் ஆட் பண்ணுவாங்க. இட்ஸ் நாட் அ பிரியாணி. ஸோ ட்ரெடிஷ்னலாக பண்ணக்கூடிய பிரியாணிஸ் நிறைய இருக்காங்க. பாரம்பரியத்தில் அவ்வளோ சுவையாக இருக்கும். எப்படி ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் இந்த கலர்ஸ்லாம் நீங்கள் சாப்பிட்டுட்டு அடுத்த வேளை உங்களால் சாப்பிட முடியாது. உணவு பசிக்காது. அடித்து சொல்கிறேன், இந்த கலர்ஸ்லாம் கேக்ஸோ பிரியாணி, எந்த பிரியாணி நீங்கள் சாப்பிட்டு அடுத்த வேலைக்கு உங்களை பசிச்சதுன்னா அந்த பிரியாணி உங்களுக்கு ஒத்துக்குச்சுன்னு அர்த்தம். சிம்பிள். இந்த கேக்கெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா பசிக்காது. குழந்தைங்க அப்போ ஒன்றுமே சாப்பாட்டை பற்றி கண்டுக்காதுங்க, அப்படியே வயிற்றுக்குள்ளேயே கிடக்கும். ஸோ மோஷன் போகிறது, இவ்வளோ கேக் வந்து மோஷன் போகிறப்போ ஃபுல்லாக கெட்டியாக போகும், கான்ஸ்டிபேஷன் ஆகும். நார்மலாக நம்ம குழந்தைங்கள்லாம் எந்திரிச்ச உடனே நல்லா யூரின் போகணும், மோஷன் போகணும், பாடி ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், கழிவுகளை நம்ம வந்து வெளியேற்றிக்கிட்டே இருக்கணும். ஆனால் நீங்கள் இந்த கேக்கு சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் நான் பார்த்தோம்னா நம்மளே ஃபீல் பண்ணியிருப்போம், மோஷன் போக முடியாமல் தடுமாறும். ஹார்டாக மோஷன் போகுங்க, குழந்தைங்க அழுங்க, மோஷன் போக முடியாது. அப்புறம் டாக்டர்கிட்ட தூக்கு, அங்கே தூக்கு. எதுக்கு? தேவையில்லாதது. ஒரு ஆசகம் என்ன கேட்டோம்னா இந்த மாதிரி கேக்ஸில் பாதி கேக் அவ்வளோதான் போதும், ஒரு பர்த்டே அன்னைக்கு அவ்வளோதான். கேக்குனாவே நம்ம பார்த்துருக்குறோம். நீங்கள் பாருங்கள், இந்த கலரில் கேக்கில் எவ்வளோ கலர்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் பாருங்கள். ரொம்ப ரொம்ப கலர்ஸ். இந்த கலர்லாம் பார்த்தோம்னா இவ்வளோ கலர்ஸ்லாம் நாங்கள் யூஸ் பண்ணவே கூடாது. லைட் கலர்ஸ்லாம் உங்கள்கிட்ட நான் காமிச்சிருக்கிறேன். உதாரணத்துக்கு நான் பாருங்கள், இந்த கலர் வந்து இவ்வளோ தான் யூஸ் பண்ணணும். இந்த கலர் மைல்டான கலராக இருக்கணும். ஆனால் இந்த கலர்ஸ் பாருங்கள் எவ்வளோ திக்காக போட்டிருக்காங்க, அவ்வளோ க்ரீம். இதெல்லாம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னாவே இந்த கலர்ஸ் ஃபுல்லாகவே வந்து நம்ம உடலுக்கு வந்து கேடு தான் விளைவிக்கும். இந்த கலர்ஸ் பாருங்கள், இந்த மாதிரி கலர்ஸில் நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? கேக்ஸ்லாம் ரொம்ப கலந்தாதான் இந்த மாதிரிலாம் வரும். நார்மலாக இந்த பேஸ் வந்து நமக்கு பார்த்தோம்னா ஒயிட்டில் தான் மேக்ஸிமம் கிடைக்கும், வெனிலா ஃப்ளேவர் இது மாதிரி கொடுப்பாங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கலர்ஃபுல் கொடுத்துருக்கான். நினச்சி பாருங்கள், இந்த கலர்லாம் நீங்கள் இந்த கலர் சாப்பிட்டோன்னா யூரின் இந்த கலர் போவீங்களா? இதே கேரட் சாப்பிடுங்க, கலர் ஐ கலர். பீட்ரூட் சாப்பிடுங்க, யூரின் வந்து ஐ கலராக போகும். அது வந்து இயற்கையான கலர், அது நம்ம உடம்புக்கு தெரியும் அதுதான் அப்படின்னு ரெகக்னைஸ் பண்ணி பாடி வெளியேற்றிடும் உடனே. அதனால் நமக்கு எந்த விதமான தொந்தரவும் கிடையாது. நமக்கு ஒரு பீட்ரூட் முட்டை சாப்பிட்டா கூட ஒன்றும் பண்ணாது. அடுத்த நாள் ஒரே நாள் மோஷனில் வெளியே போய்டும். ஆனால் இந்த கலர்ஸ் எல்லாம் வெளியவே போகாது, அப்படியே தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கலர்ஸ் வந்து தயவு செய்து அவாய்ட் பண்ணுங்கள், வேண்டாம். இந்த மாதிரி கலர்ஸே வேண்டாம். நான் முதல்ல இந்த கேக்குகளே இந்த கல்ச்சரே நம்ம கல்ச்சரே கிடையாது. இருந்தாலும் நம்ம வந்து இப்போ வந்து அடாப்ட் ஆகிருக்கிறதுனால சிறிதளவே நம்ம எடுத்துக்கலாம். நம்ம வீட்டில் 4 பேர் இருக்காங்க அப்படின்னா ஒரு 1/2 kg கேக் போதும். 1/2 kg சின்ன கேக்காக அழகாக கட் பண்ணுங்கள். அதில் வந்து இந்த மாதிரி மல்டி கலர்ஸ் கொடுக்க வேண்டாம். ஸ்ட்ராங் கலர்ஸ் மாரி கூட நம்ம ஆர்டர் பண்ணலாம். எனக்கு இந்த கலர்ஸ் வேணும்லாம் கூட இன்றைக்கி கேக் ஷாப்பில் வந்து ஆர்டர் பண்ணலாம். ஸோ பிளைன் கேக்கு அந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போங்க. அந்த மாதிரி இது வந்து காலகாலத்துக்கு வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து அடுத்த தலைமுறைக்கு நம்ம இப்போவே கண்ட்ரோல் பண்ணாதான் அடுத்த தலைமுறைக்காரங்களும் இது வேண்டான்னு சொல்லுவாங்க. நம்மளே தடுக்காமல் நம்ம குழந்தைங்களுக்கு இவ்வளோ கலர்ஃபுல் கேக்ஸை வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னம்னா நினச்சி பாருங்கள், அந்த குழந்தைங்க மனதில் என்ன ஆகும்? அப்பா நமக்கு வாங்கி கொடுத்தாரு, எனக்கு ஒன்றும் ஆகலை, நல்லா இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் ஆகலை. பட் அந்த குழந்தைங்க பெருசாக தான் அதோட எஃபெக்ட் தெரிய ஆரம்பிக்கும். அந்த டைமில் தெரியாட்டி கூட போயிடும். ஸோ அவங்களுக்கு அப்போவே சொல்லிக் கொடுங்க, இந்த மாதிரி கேக்ஸே வேண்டாம், பிளெயின் கேக்ஸாக சாப்பிடுவோம், இந்த மாதிரி ஹை கலர்ஸ் போட்ட க்ரீம் வேண்டாம்.